என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம நார்மலாக பூரி கிழங்குக்கு செஞ்சு மஞ்சள் கிழங்கு வரும்ல, பூரி கிழங்கு அது செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். நார்த் இந்தியாவில் அதே பூரி கிழங்கு டிஷ்ஷுக்கு சாகுங்கிற ஒரு டிஷ்ஷு செய்வாங்க. அது ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம சினிமாக்காரங்க எல்லாரும் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இந்த பாவு பஜ்ஜிக்கு செய்கிறது மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். அது நல்லா பாவு பஜ்ஜிக்குள்ளே கெட்டியாக இருக்கும். அதே மெத்தடில் இன்னொரு சாகுங்கிற ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது பூரிக்கு ரொம்ப ஏத்தமாக ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, கடலை மாவு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு உளுந்து, உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு, கோதுமை மாவு, ரவை, பொரிக்க தேவையான எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்யும்போது என்னென்ன அளவுங்கிறத நாங்கள் சொல்கிறேன். இப்போ கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அவங்கவுங்க குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வச்சுருக்கோம். ஒரு பிஞ்சு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. இந்த கட்டத்தில் ரவை இந்த ரவை போட்டும் பண்ணலாம், போடாமலும் பண்ணலாம். ரவை போட்டால் ஒரு 4 மணி நேரம் அந்த புஷ்ஷுன்னு உப்பலானது அப்படியே இருக்கும். இது விற்கிறதுக்காக கடைகளில், ரெஸ்டாரண்ட்டில் இது போடுவாங்க. நம்ம தேவைப்படுறவங்க போட்டுங்க. சாப்பிட்டு பூரி வேணுங்கிறவங்க ரவை சேர்க்காமல் போடுங்க. சாப்பிட்டு இல்லாமல் மொறுமொருன்னு உப்பலாம் அப்படியே இருக்கணும்னு பார்த்தா நீங்கள் ரவை சேர்த்து போட்டுங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். 1/2 கிலோ மாவுக்கு 3 ஸ்பூன். இப்போ இந்த தண்ணி பச்சை தண்ணி இல்லை, வெதுவெதுன்னு சூடு பண்ண வெதுவெதுப்பான தண்ணி. ரொம்ப கொதிக்கவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, வெதுவெதுவான சூடு, கை பொறுக்கிற அளவுக்குள்ள லேசான சூடு. இந்த சூடு உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா அந்த பூரிக்குள்ளே மாவு டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக உப்பலானது வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டோவை டைட்டாக பிணைச்சுங்க. A few moments later. பூரி மாவு நல்லா டைட்டாக பாருங்கள், டைட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம கிழங்கு செய்ய போயிடலாம். கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருவோம். பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ ஒரு 50 ml ஆயில் விடுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். சும்மா ஒரு சிட்டிகை. ஒரு சின்ன கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காய அளவில் 2 வெங்காயம். ஒரு சின்ன கைப்பிடி கடலை பருப்பு போடுவோம். சும்மா லேசாக கலர் மாறினா போதும். கடலை பருப்புடைய கலர் மாறினா போதுமானது. கடலைப்பருப்பு கலர் மாறி வதங்கிருச்சு. இப்போ ஒரு சின்ன பொடி இஞ்சி, பொடிசாக நறுக்குன இஞ்சி போடலாம். ஒரு சின்ன பொடிசாக நறுக்குன பூண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு இருக்கும். நறுக்குன பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா 2 நறுக்கி போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பார்த்து போட்டுங்க. பெரியவங்க குழந்தைங்களுக்கு பார்த்து பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன். வெங்காயம்
பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஊற்றினாத்தான் அந்த கிழங்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் திக்காக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவு கடைசியில் போட்டோம்னா கடலை மாவுடைய ஸ்மெல் பச்சை ஸ்மெல் மாதிரி வரும். அது இந்த எண்ணெயிலேயே போட்டு இந்த மசாலாலேயே பிரட்டி நல்லா பிரட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை, கடலை மாவுடைய பச்சை வாசனை வீசாது. இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். அந்த அவிச்சதை சும்மா அப்படி ஒன்றும் பாதியமாக அப்படி லைட்டாக அப்படி பிசைஞ்சிட்டு இப்போ இந்த கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. நான் 1/4 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போடுறேன். பூரியில் அரை உப்பு போட்டிருக்கோம். இப்போ கிழங்குல அதுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க. கொஞ்சம் என்ன கிரேவி எப்படி வேணுமோ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் எடுத்து இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். இப்போ நல்லா மசாலா கொதிக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு சின்ன கைப்பிடி போட்டுக்கிறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு பார்த்துட்டு இறக்கி வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். மாவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தட்டலாம். இப்போ நம்ம மாவு உருட்டும் போது ஒரு அழுத்தி அப்படி நெடுக்க அப்படி போகணும். அப்படியே ரவுண்டாக உருட்டிக்கிட்டே வரணும். அப்படியே மாவு தடவிட்டு உருட்டும் போது ஒரே ஒரு அழுத்து அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரே ஒரு அழுத்து ரவுண்டு போயிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு அதே மாதிரி அவ்வளோதான். இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பூரி நம்ம சுடும்போது உப்பெல்லாம் நல்லா வரும், உப்பி வரும். இப்படி போட்டு இப்படி உருட்டிகிட்டே இருந்தால் சரியாக வராது. பாருங்கள், நல்லா உப்பலாக நல்லா உப்பி வருது. நம்ம ஊற்றும் போது நம்ம கீழே அந்த பக்கம் ஊற்றும்போது லேசாக எண்ணெய் மேலே ஊற்றி விட்டணும், சூடான எண்ணெயை. அருமையான நல்லா பொஸ்னு உப்பலான பூரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு உள்ள கிழங்கு மசாலா அதுவும் ரெடி ஆயிடுச்சு.
சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.